अस्मद्गुरु परम गुरु यदिवर पूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषटचित्तेन रमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवद्धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति स्वाधीनपतितां स्तुतिं समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं भवताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम्. இது வஸ்து நிர்தேச வழியிலே இந்த முதல் ஸ்லோகமாகப்பட்டது கீதா பாஷ்யத்தையும் குறிக்கொள்றது. அது எப்படி குறிக்கொள்றதுன்னா, கீதா பாஷ்யம் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தினால அதை நாம் அறியலாம். அப்படின்றதுக்கு கீதார்த்த சங்கிரகம் முதல் ஸ்லோகம் ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்தியபக்தேக கோச்சரா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதா அப்படின்னு சொல்லப்பட்டதுல ஸ்வதர்மம் அப்படின்றது தன்னுடைய வர்ணாசிரமத்துக்கு உண்டான தர்மங்கள். வர்ணாசிரம தர்மங்கள்ன்றதுனால வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விவிதமாயும் விசித்திரமாயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த லோகத்துல விவித விசித்திரமா சிருஷ்டி பண்ணப்படுறா போலே அவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்களும் விவிதமாயும் விசித்திரமாயும் ஆச்சரியவத்தா இருக்கிறதுனால அந்த கமப்பின்றது அந்த ஆச்சரியத்தை காண்பிக்கிறது. ஆத்தியம் தர்மம் கர்மா ஞானபூர்வமா ஏற்படுறதுக்கு முன்னையே சுவாவபூர்வமாகவும் ராகத பூர்வமாகவும் ஏற்படுறதுனால அது முதலா இருக்குது ஞானத்தை காட்டிலும். அதனால ஆத்தியம், அதனால கமப்பியாத்தியம் அப்படி ஆச்சரியமானதா முதலா இருக்குது. அப்படின்ற ஆச்சரியமானதும் முதலானதும் அப்படின்றது ஸ்வதர்மத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்றது ஆத்ம ஞானம். அதாவது இந்த சரீர ஞானம்லாம் விட்டுட்டு ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் தான் விசேஷமா இருக்கிறதுனால அது ஞானம் ஆத்ம ஞானம் வந்ததுன்னா அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இத்தனை நாளா இருந்த அஜ்ஞான அந்தகாரம் ஒழியறதுனால ஞானம் வந்ததுனால இந்த ஆத்ம ஞானம் பெற்ற விஷயத்தை குருன்ற சப்தம் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்வதர்ம ஞான வைராக்கிய அப்படின்னு சொன்னதுனால அந்த வைராக்கியம் பற்றில்லாத தன்மை பரமாத்மனி யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி அப்படின்ற ரீதியில மற்ற விஷயத்துல பற்றில்லாத தன்மை இருக்கிறதுனாலதான் உரிய விஷயத்துல வேண்டாத விஷயத்துல பற்றில்லாத தன்மை அப்படின்றது எப்ப இருக்கும்? உரிய விஷயத்துல பற்று இருந்தாதான் வேண்டாத இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பற்றுலாம் ஒழியும். அதனால உரிய இடத்துல இருக்கிற பற்று என்ன? அதிலேயே நாமும் ஈடுபட்டு நிக்கிறது. அதனால வந்தேன்ற பதம் அந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறது. இப்படிப்பட்டதான ஸ்வதர்ம ஞான வைராக்கிய அதனாலே சாத்திய பக்தி ஏக கோச்சரா, அதனாலே சாத்திய உண்டாகக்கூடியதான பக்தி இருக்குது. அதை நிரந்தரமா அந்த வந்தேன்னு அவன் வைராக்கியத்தினால அப்படி சேவிச்சிருக்கான அது அப்படியே நிரந்தரமா இருக்கு. அது எப்பவும் விட்டு போகாது. அதனால அது தொடர்ச்சியா அப்படியே இருக்கிறதுனால அந்த பக்தி ஆகப்பட்டது அப்படியே பக்தி யோகம் பக்தி சம்பந்தம் ஒருத்தன இடத்துல நிலையா இருந்ததுன்னா அது ஒன்றுக்கே பலமா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு சொன்னா அதுதான் நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதான்னு சொல்ல போறது. அப்படிப்பட்டவன் பக்திய கோச்சரமாயிருக்கவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா கமலா கிரகமேதி அப்படின்ற பதத்தினால அதை காண்பிக்கப்பட்டது இந்த இடத்துல. பக்திய கோச்சரம் அவன் எப்படி பார்க்கப்படுறான்? ஒரு வஸ்துவை நாம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஆகாரங்களை கொண்டு அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தினுடைய ஏற்றங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆன மாதிரி
ஒரு விஷயத்தை, அதாவது இந்த இடத்துல அந்த பக்திக்கு கோச்சரமானவன் பலமானவன் யாருன்னு சொன்னா கீதா சாஸ்திரத்துல நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதான்னு சொல்லியிருக்குது. சரி, ஆனாலும் அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த நாராயணன் யாரு, அதாவது பரபிரம்மமான நாராயணன் அங்க சொல்லியிருக்குது. ஆனா இந்த இடத்துல அதை நன்னா ஸ்பஷ்டமாவே நன்னா ஒரு பொருளை நாம பார்த்தோம், தூரத்துல ஒருத்தர் வரா, மனுஷாள் வரா அப்படின்னு சொன்னா அது சில இதனால ஆகாரங்கள்னால ஆண் வரும், ஆணை சொல்லி ஒரு புருஷன் வரா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த புருஷன் கிட்ட வரைச்சு ஒரு மாதிரி சொல்றோம், அதாவது இந்த புருஷன் வைதிக புருஷனா இருக்கான் அப்படின்றது தெரியுது கிட்ட வரைச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கிட்ட வந்தா கோபாலன் கோவிந்தன் அப்படின்னு நல்லா சொல்றோம். ஆன மாதிரி இந்த இடத்துல அந்த எம்பெருமான இந்த பக்தியினால பக்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய பலன் யாருன்னா எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அதான் பரபிரம்மம் நாராயணன் அப்படின்னு சொல்றது கீதா சாஸ்திரத்தை. அதனால சாத்திய பக்தியேக கோச்சரஹா, இப்படி சுதர்ணத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் வைராக்கியத்தினாலும் உண்டாகக்கூடிய பக்தி யோகம் இருக்க, இது ஒன்றுக்கே சாத்திய பக்தியேக கோச்சரஹா அப்படின்றது என்னன்னா, அதாவது கமலா கிரகமேதி அப்படின்னு ஒருபடி இந்த இடத்துல அந்த சாத்திய பக்தியினால கோச்சரமாறவன் யாருன்னா கமலையோட கூட இருக்கக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடியனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்ற. கமலா கிரகமேதி அப்படின்னு முதல்ல என்ன பண்றோம், ஆண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், புருஷன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வைதிக புருஷன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் கேசவாச்சார் கோவிந்தாச்சார் இப்படிப்பட்ட மகான்னு சொல்றோம். சரிதானே? அத போல முதல் எடுக்க தேவை அது சொல்ல தேவை. இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, இப்படி பக்திக்கு கோச்சரமாகப்பட்டவன் கமலா கிரகமேதி, அதாவது திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு அப்படின்னு சொல்ற. திரு நின்ன பக்கம் திறவு அப்படின்னு சொல்ற. யாரோட கூட திரு இருக்கானோ அவன் தான் பரபிரம்மம், அவன் தான் தேவன், அவன் தான் திரு நின்ன பக்கம் திறவு. திருவில்லா தேவரை, திரு இல்லைன்னா அவன் தேவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப யார் திருவோட கூட இருக்காரோ அவன் தான் தேவன். திரு நின்ன பக்கம் திறவு, திரு யாரோட கூட சேர்ந்திருக்காளோ அவன் தான் ஜெகத்காரணம், திறவுன்னா காரணம் அப்படின்னு சொல்லப்படும். அதனால இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது, எதிராக சொல்ற இப்படி பக்திக்கு ஏக கோச்சரமா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு சொன்னா கமலா கிரகமேதி, கமலையோட கூட என்ன கமலா கிரகத்துல கமலா கிரகத்தை அப்படி கமலான்னா பிராட்சி, கமு காந்தோ அப்படின்னா பிரீத்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான இடத்துல பிரீத்தியா இருக்கக்கூடிய பிராட்டி கமலா. கிரகம் அப்படின்னு சொன்னா முன்ன சொன்ன அர்த்தத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கிரகம்னு சொன்னா கிருஹ்யத்தே தர்ம சரணாயா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறது பொருட்டு கிரகிக்கப்படுறது இருக்குது, பெறப்படுறது, எடுத்துக்கொள்ளப்படுறது இருக்குது, அதுக்கு கிரகம்னு பேரு. கிருஹ்யத்தே தர்ம சரணாயா அப்படின்னு சொல்லப்படுது. கிரகம்னு சொன்னா என்னது அப்படின்னு சொன்னா தர்மத்தை நடத்துறதுக்காக கை கொள்ளப்படுறது இருக்குதே, அதுதான் கிரகம். அதனாலதான் கிரகம்ன்றது சாதாரண வீட்ட கிரகம்னு சொல்லலை, பத்னிய கிரகம்னு சொல்றது அப்படின்னு அந்த கிரகத்துக்கு அர்த்தத்தை சொல்றவா சொல்றா. அதனால இந்த இடத்துல கமலா கிரகம் மேதி, அத கிரகமேதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கிரகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க கூடியவன் கிரகமேதி.
ஏன்னா தர்மம் பண்றதும் பொருட்டு தானே கை கொள்றான். அப்போ அந்த கை கொள்ளப்படுற வசுவை அந்த அங்க இருக்கிற அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு அதை உயிரிக்கிறான். அவன் தான் கிரகமேதி. கமலா கிரகமேதி. கமலையோட கூட பிராட்டியோட கூட தன்னை அர்ப்பணிச்சு மேலுக்கு கொண்டு வரான். அதுதான் கிரகமேதி. அதுதான் நம்ம சொன்னோம் என்ன, சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதி அப்படின்னு கிரகமேதினே அப்படின்னு அங்க சொல்றாரு. அதனால இந்த லோகத்துல சதுர்முகன் என்ன, சதுர்முக முகேஸ்வரை, சதுர்முகன் முதலான ஈஸ்வரன், சதுர்முக ஈஸ்வரன் முதலான புத்திரன் என்ன பௌத்திரன் என்ன இப்படி இருக்கக்கூடிய கிரகத்தை உடையவன் கிரகமேதி. அந்த கிரகத்தை மேலுக்கு கொண்டு வரவன், அதுக்காக தன்னை அர்ப்பணிச்சு அவளெல்லாம் உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு வரவன் அப்படின்னு. இது லீலா விபூதிக்கு மாத்திரம் இது ஆச்சு. அப்போ நிச்சயமாவே அங்க ஒரு விபூதி இருக்குது, நிச்சய விபூதி, அதுக்கு இல்லை வேண்டாமா அப்படின்னா அதுக்கும் உண்டு. அதாவது இங்க நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படின்னு சொல்லச்சே இந்த லோகத்துல அவ விபவாவதாரமா அவதரிச்சவாளை இந்த மாதிரி சொல்லப்பட்டது. அந்த பிரம்மாதி தேவர்களுடைய துயரை துடைக்கிறதுக்காக தான், அவளுக்கெல்லாம் நல்வாழ்வு வாழ்விக்கிறதுக்காக தான் இந்த சீதையோட கூட இங்க ராமன் வந்தான், அவதரிச்சான். அதனால இந்த இடத்துல சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினேன்னு சொல்லப்பட்டது. ஆனா அங்க நித்திய சூரியர்கள்லாம் இருக்கா. அந்த இடத்துல எப்பவுமே நன்னா அங்க இவனுடைய கட்டாட்சத்தினால சங்கல்பத்தினால அவள்லாம் எப்பவுமே நன்னா இருந்துட்டு இருக்கா. அவளெல்லாம் இவன் எப்படி இது பண்றான், அங்க அந்த மாதிரி இருக்கிறதையும் இது தேசியனுடைய ஸ்லோகம் ஒண்ணு சொல்றோம். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சாத்தம். அங்க எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா அங்கேயும் இந்த மாதிரிதான் சூரி பிருந்தங்களோட கூட தன்னுடைய அடியவர்களான சூரிகள் இருக்காளே, சூரி ஒத்தர் 2 பேர் இல்ல, சூரி பிருந்தம், சூரி கூட்டம், அவளோட கூட இருந்து அவள்லாம் பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு நிச்சயத்தையா, அதாவது குடும்பம் நல்லபடி வாழ்ந்திருந்துன்னா எந்த விதமான பிரச்சனையும் வீட்டுல இல்லாம நல்ல வருமானம் அதை நல்லபடியா செலவு பண்ணக்கூடியவாளாவும் இருந்து எல்லாரும் சௌகரியமா இருந்தாள்னா அவ கேளிக்கையில விளையாடுறதெல்லாம் வீட்டுல இருக்கவா பண்ணுவா. இது போறல அது போறல, அதை வாங்கிட்டு வரணும், இது வாங்கிட்டு வரணும், இதுக்காக சம்பாதிக்கணும் அதுக்காக சம்பாதிக்கணும்ன்றவா அதுக்கு பின்னால ஓடுறதுக்கு தான் சரியா இருக்குமே தவிர இந்த விளையாட்டுலாம் இல்லை. அங்கேயும் பெருமாள் நிச்சந்தையா இருக்கிறதுனால என்ன பண்றான் பெருமாள், பஷ்யந்தீஷு, அதனால்தான் இந்த லீலா விபூதியை படைச்சு இது பண்றான். அப்போ எப்படிப்பட்டவன் லீலா விபூதியை படைக்கிறான், அந்த சூரிய பிருந்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிட்டு இந்த விஸ்வாதீசனா இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரணயினி சார்த்தம், விஸ்வாதீச பிரணயினி சதா, அந்த விஸ்வாதீசனா இருக்கவன் அவளுடைய பிரணயினா இருக்கக்கூடிய அந்த கமலாவோட பிராட்டியோட கூட பிரணயினி சதா விஸ்வாதீச பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி பிருந்தேன சாத்தம் விஸ்வாதீச பிரணயினி சதா. தியூத விருத்தம் அப்படியே பிரணயினி சதா தியூத விருத்தத்தை ஆடுறா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அந்த தியூத விருத்தம்ன்றது இந்த லோகத்தை இந்த சதுர்முகம் முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினேன்ற ரீதியில பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணபலகம் நிர்மித ஸ்தான பேதம். அந்த நிர்மித ஸ்தான பேதம் தான் இந்த சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே அப்படின்னு இந்த ராஜா குதிரை அப்படி இப்படின்லாம் ராணி வைக்கிறவன் இந்த செஸ்ல அந்த மாதிரி. இந்த செஸ்ல 2 கட்டம் இருக்குது, அதுல 3 கட்டம் இருக்கும், வெள்ளை சிகப்பு கருப்புன்னு. இதுல வெள்ளையும் கருப்பு மாத்திரம் நாம ஆடுறதுல இருக்கு. ஏன்னா சத்வரஜஸ்தமோ குணம். மத்தியே கிருத்திய திரிகுண பலகம்
நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணை சதா விப்ரமத்யூத விருத்தோ அப்படிப்பட்டதானே அந்த யூத விருத்தத்தை அவ ஆடுறா. அதுல ஒவ்வொருத்தரும் அப்படி மோட்சத்துக்கு கிரமேண போறா அப்படின்றது ஆணி. அதனால எம்பெருமான் அங்கேயும் இந்த மாதிரியான சூரிய பிருந்தங்கள் அவனுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகளை என்ன பரமாத்மாவானவன் இந்த சம்சார சம்பந்தமே இல்லாத நித்திய சூரிகள்லாம் அதோட கூட இங்கேருந்து போன முக்தாள் சம்சாரத்தை அறுத்த முக்தாள்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு அவன் அப்படி இருந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் எப்படிப்பட்டவன்? கமலா கிரகமேதி. அப்படி இது எப்படிப்பட்டவாளுக்கு தோணும்? ஏன்னா இந்த சாத்திய பக்தியினால பக்திக்கு விஷயமாறவன் யாரு அப்படின்னா அந்த பக்தி யோகம் யாரை குறிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னா யார் காரணமா இருக்கானோ அவனை தான் தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. யார் காரணமோ இந்த உலகத்துக்கு முன்னே சொல்லியிருக்கோம், ஜன்மாத்தியதா அப்படின்ற சூத்திரத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு ஜன்மாத்தியதிகரணத்துல. அதனால யார் காரணமோ அவனை தான் தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும்ன்றதுனால இப்படி ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரமா இருக்கக்கூடியவன் யாரு? முதல்லயே கண்டரவேன்னு சொல்லிடுற கமலா கிரகமேதினம். விராட்டியோட கூட யார் இந்த விஸ்வத்தெல்லாம் தன்னுடைய உடமையா வச்சுண்டு ஆள்றானோ அனுபவிக்கிறானோ ஆண்டு அனுபவிக்கிறானோ அவன்தான் அப்படின்னு சொல்றது. கமலா கிரகமேதினம் அப்படின்றதுனால சாத்திய பக்தி ஏக கோச்சரா. அதாவது இது ஒரு வஸ்துவை நிர்தாரணம் பண்ணக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல காண்பிக்கிறது. இவர் யார் இவர் அப்படின்னா சில பேருக்கு சில குணங்கள் அதீதமா ரொம்ப உயர்ந்ததா இருந்ததுன்னா அதனாலேயே அவளை அப்படியே வழக்கம் சொல்லுவா. அப்படியே அவர் பேரு அது இது சொல்றத காட்டியும் ஆன மாதிரி இந்த இடத்துல கண்டரவேன முதல்ல சாத்திய பக்தி ஏக கோச்சரஹா அப்படின்ற இதை இந்த கமலா கிரகமேதினம் அப்படின்ற பதம் காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரதா. பரபிரமமா இருக்கானே மேலான பிரமமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாராயணன் தான் கீதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் இந்த பரபிரம்மத்தை, அதாவது பிரவக்தா சந்தசாம், இந்த வேதத்தை ஓதுவித்தான்னு சொன்னா வேதம் உபனிஷத்து ரெண்டும் சேர்ந்துதான் வேதம்னு சொல்றது. அதனால பிரவக்தா சந்தசாம்னு சொல்றதுனால அந்த வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னா பரபிரம்மத்தை சொல்றது. வேதத்துல நாராயணனை பத்தி சொல்லலைன்னா சொல்றது. அப்படி நாராயணனை பத்தி சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்பஷ்டமா இந்த கமலா கிரகமேதின்னு வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்குதுன்னா சொல்லியிருக்குது, கொஞ்சம் போற சொல்லியிருக்கு. அது மறைச்சு சொல்றது. ஏன்னா அதுக்கு மறைன்னே பேரு. அது மறைச்சு சொல்றதுனால மறைன்னு பேரு. அதனால அது என்ன பண்றது, அதை மறைச்சு சொல்றது. நாராயணன்றதையே ரொம்ப ரொம்ப அதனாலதான் ஜெகத்காரணம் பிரம்மம், பிரம்மத்தை பத்தின சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. பிரம்ம அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லுது. ஏன் நாராயண ஜிக்யாசான்னு சொல்லக்கூடாதா, ஸ்ரீபதி ஜிக்யாசான்னு சொல்லக்கூடாதா? சொல்லலை. காரணம் என்னன்னா பொதுவா சொல்லிடுது. அதனால வேதம் பொதுவா சொல்லி அதுக்கு மேலேயும் சொல்றது நாராயணன் அப்படின்னு. நாராயணன் ஒருவன் தான் இருந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது. அதுக்கப்புறம் அவன் ஸ்வதையோட கூட இருந்தான். ஸ்வதையோட கூடன்னா மகாலட்சுமியோட கூட இருக்கவன்னு காண்பிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது. அதனால கீதா சாஸ்திரத்துல என்ன பரபிரம்மமா இருக்கக்கூடிய நாராயணனை கீதா சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு நான் கீதா சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டான். அதனால அந்த பரபிரம்மன்ற விஷயம் வரை அதனாலதான் அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்றது. அதனால இப்ப என்ன ஏற்படுறதுன்னா பிரவக்தா சந்தசாம் அப்படின்றது பரம் பிரம்மா அப்படின்றத காட்டுறது. நாராயணா அப்படின்றத பாஞ்சராத்திர சாஸ்திரம் காண்பது.
வக்தா பஞ்சராத்திர ஸ்வயம் அப்படின்னு சொல்றதுனா பஞ்சராத்திர சாஸ்திரம் வக்தான்னு சொல்லத்தான் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் நாராயணன் பிரியப்பதி அப்படின்றதுலாம் கமலா கிரகமைதினு சொல்லுவேன். அந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறது. எது லக்ஷ்மியா சக ரிஷிகேசா தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயதே. லக்ஷ்மியா சகமா இருக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன்? ரிஷிகேசனா இருக்கக்கூடியவன். லக்ஷ்மியோட கூடினவன் எப்படி இருக்கான்னா ரிஷிகேசனா இருக்கான். ரிஷிக்கம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்குனா ஈசனா இருக்கான். அதாவது இந்திரியங்கள்லாம் அடக்கி இது பண்றவன். அதான் இங்க ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரகான்னு இருக்கே, அந்த இடத்துலயே இந்த ஸ்வதர்மங்கள்லாம் எப்படி பண்ணணும்? பகவத் பிரீத்திக்கு பண்ணணும். அது மேல வரும். அதாவது இந்த கர்மங்கள்லாம் நானே பண்றேன் எனக்காகவே பண்றேன்னு இல்லாம பக்தி சாத்தியத்தையாக புரஸ்தரமா பண்ணணும். அது மேல வரும். அதை பார்க்கணும். அதனால ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேகோ நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமேதா. அதான் இந்த இந்த லக்ஷ்மியோட கூட இருக்கக்கூடியவன் அப்படின்றது அந்த பிரம்மத்துக்கு. அந்த அதெல்லாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல லக்ஷ்மியா சக ரிஷிகேசா தேவியா காருண்ய ரூபயா தேவியா காருண்ய ரூபயா தேவியா லக்ஷ்மியா சக ரிஷிகேசன். அப்படி கருணையே வடிவு கொண்டவளா இருக்கக்கூடிய தேவி, பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கானோ பிரகாசிக்கிறானோ அது போல தானும் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபி ஜனலட்சணாம் அப்படின்ற ரீதியில என்ன பெருமாளுக்கு துல்லியமா யதா சர்வகதோ விஷ்ணு அப்படின்னு சொல்றா போல எம்பெருமானுடைய தர்மங்கள் என்னவோ அதை தர்ம தர்மினி அந்த தர்மங்களை உடையவளா அந்த தர்மங்களை எம்பெருமானோடு கூட அனுஷ்டிக்கிறவளா இருக்கக்கூடிய அப்படி தேவியா காருண்ய ரூபயா லக்ஷ்மியா சக அவளோட கூட ரிஷிகேசனாயிருந்து நம்முடைய இந்திரியங்கள்லாம் அடக்கி ஆகக்கூடியவன இந்திரியங்கள்லாம் ஒருமுகப்படுத்தி நேர்முகப்படுத்தி தன்னிடத்திலே நிலை பெற வெக்கமாக இருக்கக்கூடியவனா இருக்கவன் என்ன பண்றான்? தேவியா ரக்ஷகா. அப்படிதான் அவன் ரிஷிகேசனா இருக்குதான் ரக்ஷகனா இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கண்டபடி பட்டி புகுந்தா நமக்கெல்லாம் இன்னும் போராது அப்படின்னு அர்த்தம். அவன் ரட்சிக்கிறான்னு சொன்னா ஒரு வஸ்துவை ரட்சிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அந்த வஸ்துவை அது எப்படி இருக்கணுமோ அந்த படிக்கு கொண்டு வந்துட்டு தான் ரட்சிக்கும். அதனால காருண்ய ரூபயா தேவியா லக்ஷ்மியாக ரிஷிகேஷா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயத்தே அப்படின்னு சொல்ற. அதனால சர்வசித்த அதான் ரக்ஷகா அப்படிதான் ரட்சிக்கிறான். அவன் ரட்சிக்கிறதுனுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரட்சிக்க இந்த நம்முடைய இந்திரியங்கள் பண்படுத்தப்படும். இந்திரியங்களை பண்படுத்தி தான் அவன் நம்ம ரட்சிக்கிறான். அதனால்தான் அவனுக்கு ரிஷிகேஷன் பேரு. அந்த ஸ்லோகத்துல பிரமாண ஸ்லோகத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு ரிஷிகேஷான். அதனால எம்பெருமானுடைய ரட்சணம் நம்ம ரட்சிக்க அவன் ஆரம்பிச்சுட்டான் நாம அப்படின்றது எப்படி தெரியும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றிருந்தது தான் அப்படின்னு சொல்றோம். அதனால அன்னியிலிருந்து நாம அப்படியே மாறிண்டே வரோம். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உடனே என்ன பண்றோம்? இத்தனை நாளா இப்படியா நேற்று வரையில் இப்படி இருந்தானே, இவன் அடையாளமே தெரியலையே. இப்போ பரம்பரையா ஒரு கிரகத்துல ஆஜன்ம பிரபுத்தி இப்படியே வைதிகமா இருக்கா மாதிரி இருக்கானே, அப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி பூர்வ தசையே கொஞ்சம் கூட தெரியாம
அப்படியே பிராச்சீனமா ஒரு பெரிய பரமேகாந்தி கிரகத்துல தோன்றின பிள்ளைகள் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கானே, அது வளர்ந்தவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கானேன்னு சொல்லும்படியா என்ன அடிக்குடில் வீடு பெற்று உயிர்ந்தது தான் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியா. அதனாலதான் இந்த இடத்துல அதான் பரபிரம்மன்றத வேதம் சொல்றது. அதுல நாராயணன்றதும் பத்னியோட சொதையோட கூட இருக்கான்றதும் லேசா காண்பிக்கிறது, இல்லாத இல்லை. ஆனா அதை ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது நாராயணன்றது இதுலதான். எதுல? பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல. இங்கேயும் எல்லாருக்கும் பொதுவா அந்த நாராயணன் சொல்லிடுத்து. அதே மாதிரி இங்கேயும் கீதையில அப்படி சொல்லியிருக்குன்னு இங்கேயும் திருவாழ்க்கைன்னு சொல்லியிருக்குது. அதனாலதான் அந்த அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மங்கள ஸ்லோகத்துல அதை குறிப்பிட்டார். என்னது? வினதவீத பூதராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீசே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. அந்த பிரம்மன்றது ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வசிக்கக்கூடியவன் திருவிருந்தமார்வன் அப்படின்றத சொன்னார். அதே மாதிரி கீதா பாஷ்யம் ஆரம்பிக்கிட்டேயும் ஸ்ரீயப்பதிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இங்க பொதுவா பரபிரம்மம் அப்படின்னு சொன்னாலும் பரம்பிரம்மம்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நாராயணன் சொன்னாலும் அது. அதனால்தான் அந்த இடத்துல சாத்திய பக்தியேக கோச்சரகான்றது கமலா கிரகமேஜனம் ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்துல இருந்தது. அதான் அதனால நாராயணன் பரம்பிரம்மா அப்படின்றத பிரவக்தா சந்தசாமி வேதத்துல சொல்றதுன்னும் நாராயணன்றத பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்றது சொல்லப்பட்டான் அப்படின்றத இந்த கமப்பியாத்தியம் ஸ்வதர்மம் ஞானம்ன்றது குருன்ற சப்தத்தினாலையும் வைராக்கியம்ன்றது வந்தேன்ற சப்தத்தினாலையும் வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா அப்படி இருக்கக்கூடிய அதனால உண்டான பக்தினால அந்த பக்தி ஒன்றுக்கு கோச்சரமாக யாருன்னா கமலா கிரகமேதியா இருக்கக்கூடியவன் விராட்டியோட கூடினவன். அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னார். பரம்பிரம்மான்ற சப்தத்தினால நாராயணன் சப்தத்தினால கீதா பாஷ்யத்துல கீதையில சொல்லப்பட்டான். பிரவக்தா சந்தசாமிரத்தினால அந்த பரம்பிரம்மான்றது. நாராயணன்றது பஞ்சராத்திர வக்தான்னு சொல்றதுனால இருக்கு. அதனால இந்த ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தி ஏககோச்சரா நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதா அப்படின்னு இந்த கீதா சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல கீதையில என்ன சொல்லப்பட்டதுன்னு சுருங்க சொல்லப்பட்டதோ அதையே இந்த கமப்பியாத்தியம் குரு வந்ததுல அதை விட இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த பரம்பிரம்ம எது நாராயணன் எதுன்றதையும் கமலாகிரகம் எதுன்றதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் இந்த முதல் ஸ்லோகத்துல எதிராய சப்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். அதனால இதுல கீதா சாஸ்திரத்தினுடைய விஷயமும் உள்ளிருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. சமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரவக்தா சந்திரசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இதுக்கு மேல ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிச்சு அந்த ஆளவந்தாருடைய நியமனத்துக்காக தான் அந்த பகவத் விஷயத்தை திருக்குறுகை பிரான் பிள்ளான பண்ணும்படி நியமித்தார். அந்த பகவத் விஷயம் அப்படின்றது திருவாய்மொழியுடைய வியாக்கியானம். அந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமான அந்த பகவத் விஷயத்தையும் இது குறிக்கொள்றது வஸ்து நிர்தேசத்துல அப்படின்றத நாளைக்கு நாம அனுசரிப்போம். கவிதாத்ய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன திவஜான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.